ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்றது மூலியமா பிரெயினை வந்து நம்ம டீகோட் பண்றோம். ஸோ இட் இஸ் ஈகிள், டவ், அவுல் அண்ட் பீகாக். Okay. 4 பேர்ட்ஸ் குவாலிட்டிஸ் தான் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே இருக்கும். பட் ஆக்சுவலி எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா EQ இஸ் இம்பார்ட்டன்ட். எமோஷனல் கோஷன்ட். நமக்கு சின்ன வயசுல என்ன சொல்லியிருப்பாங்க, உனக்கு இது வரல, நீ அதை நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே உனக்கு வரும். அதுக்கு நம்ம வீக்னஸ் ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரென்த் இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். So it is more than astrology and prediction of science. whoever clients I'm handling மியூசிக் நல்லா வருமான்னு கேட்கும் போது அப்ப சொல்லுவாங்க, ஆமா நான் சின்ன வயசுல பாட்டு கிளாஸ்ல போனேன், பர்சியூ பண்ண முடியல. அந்த மாதிரி பர்சியூ பண்ண முடியல, இப்போ நான் மறுபடியும் பர்சியூ பண்ண நினைக்கிறேன். Can I rebuild that again? யூசுவலாவே ஆட்டிசம் ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வராது. அவங்களுக்கு சில சிச்சுவேஷன்ல இவங்க இப்படிதான் பெஸ்டா இருப்பாங்கன்னு பார்த்தா 360 டிகிரி டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் தேர் நாட் ரியலி குட் எனஃப் டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். ஓகே, என் ஹஸ்பண்டோட பர்சனாலிட்டி இது, அவங்க குவாலிட்டிஸ் இது, இப்படி புரிஞ்சு நடந்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்போ வந்து நான் ஜாதகம் பாக்குறதோட உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டா ஆவி கம்பேட்டபிள். மெயினா ஸ்கூல் கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. What do you want to say for this generation parents? பிரெயின் ப்ரொஃபைலிங் ரிப்போர்ட் அவங்க கிட்ஸுக்கு எடுத்தாங்க அப்படின்னா சைல்ட பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா பேரண்டிங் வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க சேர்றான், நானும் அந்த ஸ்கூலுக்கு போறேன், என் ஃப்ரெண்ட் இந்த கோர்ஸ் எடுக்கிறான், நிறைய கிட்ஸுக்குமே தெரியல. This generation kids alpha and Gen Z, you have anything to say? எஜுகேஷன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், பட் அது மட்டும் கிடையாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வில் பி மோர் ஈஸி. What am I good at? What kind of career suits me best? What about my child's future and how about their career? We would have got all such questions at one point of time in our life, right? What if I'm going to say that we have a solution or we have unlocking opportunities on understanding which suits best? And today we are going to discuss on that topic. Welcome to Start Zone Podcast Show, yet another episode with new guests. We are going to learn more about the guests, what they are doing, and it's very interesting thing what I have understood about reading your brain, understanding what skill set suits you better, and lot more opportunities awaiting for us. Welcome Niveda ma'am. Thank you so much for accepting our invite and being in our platform today. So can you please help us to understand about your profile, what you do and how it is all about? Thank you Lavanya. So இது வந்து ஜெனடிக் பிரெயின் ப்ரொஃபைலிங். இட்ஸ் a scientific analysis. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி என்ன, கேரக்டர் என்ன, பிஹேவியர் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அவங்களோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எந்த கெரியர் ஸ்ட்ரீம் போகலாம், என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க பண்ணலாம், அவங்க ரிலேஷன்ஷிப் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும், அந்த மாதிரி A to Z அபவுட் த பிரெயின் வந்து நம்ம டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஜெனடிக் பிரெயின் ப்ரொஃபைலிங். இது எப்படி பண்றோம் அப்படின்னா த்ரூ த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம பாத்தீங்கன்னா பிரெயின்ல வந்து 5 லோப்ஸ் இருக்கு. ப்ரீ ஃப்ரண்டல் லோப், ஃப்ரண்டல் லோப், பெரிட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், டெம்போரல் லோப்னு 5 லோப் இருக்கு. இந்த 5 லோப்மே பாத்தீங்கன்னா 5 ஃபிங்கர்ஸோட கனெக்டட். ரைட் பிரெயின் வந்து லெஃப்ட் ஃபிங்கர்ஸோட கனெக்டட் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ரைட் ஃபிங்கர்ஸோட கனெக்டட். ஓகே, ஸோ இந்த 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்றது மூலியமா நம்ம என்டையர் பிரெயினை வந்து டீகோட் பண்ணி ஒரு பர்சனோட அவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன, அவங்களோட டேலண்ட் என்ன, இன்பார்ன் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை வந்து கருவுல ஃபார்ம் ஆகுதுல, அரௌண்ட் 13th வீக்ல தான் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல தான் ஃபிங்கர் டெவலப்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் டெவலப் ஆகும். ஓகே, சோ நம்ம பிரெயின் ஓபன் பண்ணி எங்கேயும் நம்ம ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. சோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்றது மூலியமா பிரெயினை வந்து நம்ம டீகோட் பண்ணலாம். Okay, இது வந்து ஒரு scientific study, dermatoglyphic subject. So it is more than astrology and prediction of science. Nothing to do with astrology. Astrology வந்து பாத்தீங்கன்னா that is completely a different concept. பட் அதுவுமே palmistry exactly பண்ணி இது ஃபுல்லாமே சயின்டிஃபிக்கான ப்ராசஸ். ஓகே, ஆக்சுவலா இது என்ன டெக்னாலஜி, எப்படி பண்றீங்க? இஸ் இட் சேஃப் டு go ahead and scan our fingers? அது எப்படி process? It's just a scanner. நம்ம just இந்த finger prints டீகோட் பண்றோம். ஓகே, அத வந்து லைக் நார்மல் ஐல நமக்கு பார்த்தா அவ்வளவு கிளியரா தெரியாது. பார்த்து சொல்லலாம் ஒரு ஃபிங்கருக்கு மேபி, பட் நம்ம 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நம்ம ப்ராப்பரா ஒரு ஸ்கேனர் மூலமா நம்ம கேப்சர் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டர்ல ஜூம் பண்ணி ப்ராப்பரா அது என்ன பேட்டர்ன்ன்றத பார்த்து நம்ம டீகோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது இப்போ ஸ்கேன் பண்றீங்க இல்லையா, இந்த ஸ்கேனர், இந்த டெக்னாலஜி வாட் யூ ஆர் கோயிங் டு யூஸ், இது எல்லாமே வந்து
ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி டெவலப்ட் இருக்கு, சாஃப்ட்வேர். ஓகே, பட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம டீகோட் பண்றது நம்ம அந்த ஸ்டடி படிச்சிருக்கவங்களால தான் பண்ண முடியும். ஓகே, அது என்ன பேட்டர்ன், அது சம் ரீடிங்ஸ் எடுத்து எப்படி கால்குலேட் பண்ணுன்றது இந்த ஸ்டடி முடிச்சவங்களுக்கு பண்ண தெரியும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் ஆப் வந்து நிறைய இது வச்சிருக்காங்களா, இல்ல இது வந்து இட்ஸ் அப்ரூவ்ட் பை படிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கும். Okay, no, what I'm asking is it approved by some government or some ஏதாவது authentic way of procedure இது இல்ல எப்படி இது ஆக்சுவலா? authentic தான் இது. பட் இந்தியால நமக்குன்னு இதுக்குன்னு ரூல்ஸ்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, பட் ஓவரால் வேர்ல்ட் வைட்ல இது அப்ரூவ்ட் தான். ஓகே, ஓகே. ஸோ ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா you have this fingerprints in the application, in the software, right? Yes. Then that software will give you some outputs, right? Yeah. அந்த அவுட்புட்ஸ்ல இருந்து what is that you do further? இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வி டீகோட். அது வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா நம்ம சம் ரீடிங்ஸ் எடுத்து சம் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, பேட்டர்ன்ஸ்ல அனலைஸ் பண்ணும். அந்த நான் அனலைஸ் பண்றதை வச்சுதான் ஐ கிவ் த ரீடிங்ஸ் டு த சாஃப்ட்வேர். அது மூலமா வி ஜென்ரேட் அ ரிப்போர்ட். அண்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா நிறைய வேல்யூஸ் இருக்கும், மெட்ரிக்ஸ் இருக்கும், அதுக்கான ரீடிங்ஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும். ஸோ மெட்ரிக்ஸ் வில் பி த சேம். ஓகே, அது வேல்யூஸ் தான் மாறும். அதே மாதிரி பர்சன் டு பர்சன். ஓகே, ஓகே. ஸோ சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், அவங்களோட லேர்னிங் ஸ்டைல் என்ன, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் 50 பேஜ் ரிப்போர்ட்டா வந்து இந்த நம்ம கொடுப்போம். 50 பேஜ் ரிப்போர்ட். about yourself. Oh, how long does this take actually? அப்போ ஒரு பர்சன் 1 or 2 days எனக்கு டைம் ஆகும் to properly analyze and prepare a report. So if I'm going to do it today, in other 2 days you will decode and you will prepare the report, entire thing you will study, and then you will, and then again we have to come to your place. ரெண்டு சிட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிட்டிங் will be the consultation. Okay. So consultation இப்ப நீங்களே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கரியர்ல இருக்கீங்க. So you want to move into another career. Okay. or வேற பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும். சம்வேர் எல்லாருக்குமே ஐடியாஸ்லாம் இருக்கும், நிறைய பேஷன் இருக்கும், பட் நிறைய பேருக்கு அந்த செல்ஃப் டவுட் இருக்கும். ஆமா, என்னால முடியுமா, அது உண்மையிலே எனக்கு வருமா, அந்த டவுட் இருக்கும். சோ நீங்க பிரெயினை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க உன்னாலதான் முடியும் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிளைண்ட் பாத்தீங்கன்னா he was working in a digital marketing company, so he was good in content creation எல்லாமே. பட் he wanted to do separate projects, தனியா இண்டிவிஜுவலா பண்ணலாம் அப்படின்ற ஆசைலாம் இருந்துச்சு. பட் he had that fear. தனியா பண்ணலாமா, அது கரெக்டான ப்ரொஃபஷன், எனக்கு செட் ஆகுமா, நல்லா வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ஸோ நேச்சுரலி his linguistic intelligence was high, his creativity quotient was high. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றப்போ he got that belief, then he started தனியா பண்ண ஆரம்பிச்சார், நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது இண்டிவிஜுவலா ஒரு அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். நிறைய பேருக்கு அந்த செல்ஃப் டவுட் கண்டிப்பா இருக்கும், பண்றது ரைட்டா, நமக்கு வருமான்றது. ஸோ அது இந்த ரிப்போர்ட் எடுக்கிறது மூலியமா ஸோ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வரும், ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு. ஜென்ரலா பிரெயின்ல நீங்க இப்போ கிரியேட்டிவ் கோஷன்ட் அப்படின்னா சொல்றீங்க, how many divisions we have and how does it work? வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஹியூமன்ஸ் படி பாத்தீங்கன்னா we come under 4 category of personalities. Okay. அது நம்ம யூசுவலா பேர்ட்ஸ் கூட ரிலேட் பண்ணலாம். ஓகே, சோ இட் இஸ் ஈகிள், டவ், owl and peacock. Okay. இந்த 4 பேர்ட்ஸ் ஓட குவாலிட்டிஸ் தான் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே இருக்கும். That's interesting. Yeah. So அதுல பாத்தீங்கன்னா majority of people வந்து will be a dove personality. So it's like it's relatable to the bird dove. So it's a symbol of peace, more friendly, more likable. நிறைய வந்து people oriented, relationship oriented ஆன people வந்து they are dove personality. Okay. Okay, eagle personality அப்படின்னா people who are more goal oriented, ambitious, more powerful, dominant. So அந்த மாதிரி people எல்லாமே பாத்தீங்கன்னா ஈகிள் பர்சனாலிட்டி. ஓகே. So peacock personality is an influential personality. It's a rare personality. Okay, influencerனா சொன்னா ஒரு 1000 பேர் கூட கேட்பாங்க. Leadership, more of leadership qualities. Leadership qualities comes for eagle personality. Okay. They are born leaders. Okay. Peacock personality is a attractive personality. Like ஒரு இடத்துக்கு அவங்க வராங்கன்னா everyone looks at them. அவங்க சொல்றது maybe attraction by beauty and the gesture, the knowledge, anything. Okay. Not only beauty. Okay. Intellectual beauty. Yeah, அது வந்து their personality itself is
பீகாக் பேர்ட் மாதிரி தான். எல்லா பேர்ட்ஸை விட இட்ஸ் மோர் அட்ராக்டிவ். அந்த மாதிரி இஸ் பீகாக் பர்சனாலிட்டி. அவுல் பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா இட்ஸ் ரேர் கைண்ட். அது வந்து கொஞ்சம் லாஜிக்கல் பீப்புள், லைக் ஈஸியா எல்லாரும் கூட ஒத்து போகாம இருப்பாங்கல்ல. ஸோ ரூல்ஸ் அண்ட் அந்த மாதிரி இருக்க பீப்புள் வந்து அவுல் பர்சனாலிட்டி. பட் மெஜாரிட்டி ஆஃப் பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் அண்ட் டவ் தான் இருக்கும். ஃபால் அண்டர் ஈகிள் அண்ட் டவ் மோஸ்ட்லி. ஃபால் அண்டர் ஈகிள் அண்ட் டவ். கிட்டத்தட்ட 90% ஆஃப் பாப்புலேஷன் அதுல தான் வருவாங்க. ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். நம்ம ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டாலே இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் தெம் ஆர் டு டீல் வித் தெம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஈகிள் பர்சனாலிட்டி நேச்சுரலி தேர் வெரி ஆம்பிஷியஸ் பீப்புள். அவங்களுக்கு ஒர்க் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஒரு வேலை கொடுத்தா அது எப்படி செய்யணும் அவங்க மைண்ட்ல அதுதான் இருக்கு. அந்த வேலை முடிச்சாதான் அவங்க ஃப்ரீ ஆவாங்க அந்த மாதிரி. பட் ஒரு டவ் பர்சனாலிட்டினா தேர் ஈஸி கோயிங் பீப்புள். தேர் நாட் வெரி ஆம்பிஷியஸ். அவங்க வந்து ஆன் த ஃப்ளோல போயிட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்க அந்த மாதிரி பர்சன்ட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஒர்க் ஓரியன்டா இருக்க முடியாது. ஃபார் தெம் லைஃப் ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், அப்படி இருப்பாங்க. ஈவன் தே பிகம் சக்சஸ்ஃபுல், பட் தேர் ஒர்க் நேச்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இவங்க கிட்ட வந்து நம்ம சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் இருக்காங்க வைங்களேன். இந்த சில கிட்ஸ் வந்து they'll be really ambitious. அவங்களே வந்து நான் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், ஒரு லைக் பெரிய டயர் 1 சிட்டி மாதிரி டயர் 1 ஆமா டாப் நோ ஃப்ளேவர் ஆர் கிரீம் ஆஃப் லேயர் அந்த மாதிரி வந்து சிலர் நேச்சுரலா இருக்கும் அது. ஓகே, சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. சோ அந்த கிட்ஸ்ட போயிட்டு நீயே அப்படி அவன மாதிரி யோசிக்க மாட்டேங்கிற, நீயே அவன மாதிரி பண்ண மாட்டேங்கிற நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒர்க்லயுமே அதேதான். சிலர் நேச்சுரலாவே ஒர்க் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஈகிள் பர்சனாலிட்டியா இருக்கலாம். சோ அதனால அவங்களுக்கு நேச்சுரலா ஒர்க் வந்து ப்ரையாரிட்டியா இருக்கு. பட் இந்த டவ் பர்சனாலிட்டி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தேர் மோர் ஆஃப் ரிலாக்ஸ்ட் பீப்புள். அவங்க they need little push. அவங்க போக்குல தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு போய் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் கொடுத்து அவங்கள ரொம்ப அக்ரெசிவா ட்ரீட் பண்ண they don't like. சோ அந்த மாதிரி. சோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஒர்க் ஜென்ரேட் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். புஷ் வேணா அவங்கள்ட்ட சொல்லி லைக் பொறுமையா சொல்லி நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் டெவலப் பண்ண they'll do. இப்ப எப்படின்னா லாவண்யா இருக்காங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றாங்க வைங்களேன், உங்க கூட நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சுன்னா they'll work for you. இவங்களுக்கு நம்ம இந்த ஒர்க் செஞ்சு கொடுத்துடலாம் அந்த மாதிரி பர்சனாலிட்டியா இருப்பாங்க. சோ இப்போ ஈகிள் அண்ட் டவ் பர்சனாலிட்டி தே கெட் அலாங் வெரி வெல். ஏன்னா ஒருத்தவங்க டாமினண்டா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஏத்துக்குவாங்க பீப்புள் ஓரியன்டட்னால. பட் ஈகிள் அண்ட் ஈகிள் பர்சனாலிட்டி சம்டைம்ஸ் தே கெட் இன்டு கிளாஷ். பிகாஸ் ரெண்டு பேருமே வந்து கோல் ஓரியன்டா இருப்பாங்க. என் வழியில தான் போகணும்னு இருப்பாங்க, இன்னொரு பர்சன் அவங்க வழியில தான் போகணும்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது கிளாஷ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பாத்தீங்கன்னா மோஸ்டாவே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் யூ ஆர் குட் வித் பீப்புள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட் வில் பி a காம்பினேஷன். ஒருத்தவங்க ஈகிளா இருப்பாங்க, ஒருத்தவங்க டவ்வா இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரலா கெட் ஓகே. சோ ரெண்டு ஈகிள் பர்சனாலிட்டின்றப்ப நிறைய கிளாஷ் வரும். சோ அப்போ இந்த எந்த பர்சனாலிட்டியா இருந்தாலும் லைக் ஈகிளா இருந்தாலும் பீகாக்கா இருந்தாலும் வாட் எவர் you 4 categories, every category will have all the 4 questions what you are trying to say, right? Questions is normal, that is a different category. Personality la இந்த நாலு personalities. Okay, questions wise பாக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா intelligence quotient, IQ ஜெனரலா சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டா IQன்றது பாத்தீங்கன்னா it's just a learning ability. ஒருத்தவங்க மெமரியா இருக்கட்டும், திங்கிங்கா இருக்கட்டும், அது மட்டும் தான் IQ. Okay, பட் ஆக்சுவலி எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா EQ is important, emotional quotient. அது இருந்தாதான் உங்களால பீப்புளை டீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்க எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்றதுக்கும் அடுத்தவங்க எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கும் EQ வந்து ஹையா இருக்கணும். ஓகே, நல்ல எமோஷனல் கோஷன்ட் இருக்கவங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி they'll be very good with people. பீப்புளை புரிஞ்சுக்க முடியும், ஒர்க் அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரா வாங்க முடியும், அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டு வர முடியும். So EQ is very important. அதுக்கு அடுத்து கிரியேட்டிவ் கோஷன்ட் இருக்கு, CQ. கிரியேட்டிவ் கோஷன்ட் அப்படின்னா ஒருத்தவங்களோட கிரியேட்டிவிட்டி லெவல், எக்ஸ்ட்ரீம் மியூசிக் டேலண்ட் ஆர் கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து டேலண்ட் இருக்கவங்க வந்து கிரியேட்டிவ் கோஷன் நேச்சுரல் ஹையா இருக்கும். ஓகே, அண்ட் நாலாவது பாத்தீங்கன்னா அட்வர்சிட்டி கோஷன்ட். அட்வர்சிட்டி கோஷன்ட்னா ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்க, தட் இஸ் அட்வர்சிட்டி கோஷன்ட். மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள். ஓகே, இப்ப நீங்களே நம்மளை சுத்தி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு டஃப் ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று நடக்குது, நிறைய பேர் நம்மளாம் அப்படியே ஸ்டக் ஆயிடுவோம் தெரியாம. அண்ட் அவுட் ஆஃப் தட் சம்ஒன் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுடைய அட்வர்சிட்டி கோஷன்ட் வந்து ஹையா இருக்கு. சோ டஃப்பான சிச்சுவேஷன் ஆல்சோ தே ஆர் ஏபிள் டு ஹேண்டில். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நேச்சுரலா அது ஹையா இருக்கும் அவங்களுக்கு. கோஷன்ஸ்ன்றது செகண்ட் கேட்டகரி. இது இல்லாம மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஓகே,
ஓகே, ஸோ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. ஓகே, ஸோ இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல்னா அடுத்தவங்க கூட பழகுறது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நினைக்கிறேன், நான் புக் எடுத்து எழுதணும்னு நினைக்கிறேன். என்ன லிஸ்ட் போட்டு என்னென்னவோ சொல்றீங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம ஃபோக்கஸ் பண்ற இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ் அவ்வளவுதான் நம்ம பாக்குறோமே. பட் அதை தாண்டி மொத்தமா 8 இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இதுல எது வேணுமோ நமக்கு நல்லா இருக்கலாம். நம்ம நேச்சுரலா என்ன பண்றோம்னா, நமக்கு எது வீக்னஸ், நமக்கு சின்ன வயசுல என்ன சொல்லிருப்பாங்க, உனக்கு இது வரல, நீ அதை நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டே உனக்கு வரும். பட் என்னன்னா உங்களுக்கு இன்பார்னா இருந்தா தானே வரும், இல்லாத விஷயங்கள் எப்படி வரும்? அதுக்கு நம்ம வீக்னஸ் ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு ஆக்சுவலா ஸ்ட்ரென்த் இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். பெருசா எடுத்துக்க அதை வந்து ஓரளவுக்கு பண்ணா போதும். ஸ்ட்ரென்த் என்னவோ அதை இன்னுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஓகே, சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்பர்சனல்னா அடுத்தவங்க கூட பழகுறது, அதர் பீப்புள் கூட இன்டராக்ட் பண்றது, பழகுறது. தோஸ் பீப்புள் ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். ஓகே, இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது செல்ஃபா அவங்கள பத்தி நிறைய புரிதல் இருக்கு, அவங்க நல்ல ஒரு திங்கரா இருப்பாங்க. அவங்க தேர் இன்ட்ரோவர்ட்ஸ், தே ஆர் அட் லைக் நிறைய தனியா தான் இருப்பாங்க, பட் நிறைய யோசிப்பாங்க. தே ஹேவ் வெரி குட் கிளாரிட்டி. ஓகே, நிறைய லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே வில் பி இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹையா இருக்கும். ஓகே, லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்னா மேத்ஸ், ரீசனிங், அனாலிட்டிக்கல் எல்லாமே. ஸோ பிசிக்ஸ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்களுக்கு வந்து நல்லா வரும். யாருக்கெல்லாம் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஹையா இருக்கும். லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது, பேசுறது, எழுதுறது எல்லாமே நேச்சுரல் நல்லா வரும். ஓகே, அதுக்கப்புறம் கினஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பாடி மூவ்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் அந்த மாதிரி ஆர் எனி மெஷின் ஆபரேஷன்ஸ் எல்லாமே நல்லா பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா their kinesthetic intelligence will be high. What is that? Kinesthetic na movement. Okay. Physics la. So kinesthetic intelligence வந்து ஹையா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்கு, கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். ஃபைன் மோட்டார்னா ஹேண்ட் இது சின்ன கை மூவ்மெண்ட்ஸ் லைக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டட் நல்லா வரும். பண்ணி பண்றது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னா பெரிய பெரிய ஹேண்ட் அண்ட் லெக் மூவ்மெண்ட்ஸ், ஒரு ஃபுட்பால், பாஸ்கெட் பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது அதெல்லாமே வரும். ஓகே ஓகே, ஸோ இது ஸ்கூல்ஸ்ல கூட இப்போ நீங்க ப்ரீ ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் போட்டீங்கன்னா லைக் சொல்லுவாங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் சொல்லித்தரோம், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் சொல்லித்தரோம் அப்படின்லாம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே, அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், மியூசிக்கல் ஸ்கில்ஸ், பாடுறதா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறது, இதெல்லாமே சேர்ந்த மாதிரி வரும். நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் நேச்சர் ரிலேட்டட், பிளான்ஸ், அனிமல்ஸ் ரிலேட்டடா அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஹையா இருக்கும். ஓகே, ஐ திங்க் ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீங்க இத பண்ண உனக்கு இந்த பிரெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து இந்த 8 இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, ஸோ இது பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தே நமக்கு வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். 8ல எல்லாருக்குமே 3 வந்து நல்ல சிக்னிஃபிகன்ட்லி ஹையா இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆக்சுவலி ஆர் ஸ்ட்ரென்த். இப்ப நம்ம அந்த 8மே ஹையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டாப் 3ன்னு இருக்கும்ல, தட் வில் பி a strength. எல்லாமே நல்லதா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் தான், நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே எல்லா இன்டெலிஜென்ஸும் இருக்கும். டாப் 3 will be a strength. இல்ல what I'm asking is 8மே ஒரு ஸ்ட்ரெngthா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி பிரெயின் பாத்துருக்கீங்களா? ஓகே, if you categorize 1 2 3 நம்ம ரேட் பண்ணும்போது 3 தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னோட லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹையா இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஸ்கூல் டாப்பர், காலேஜ் டாப்பர். நான் வந்து நல்ல மார்க்ஸ் வாங்குவேன் மேத்ஸ்ல, எல்லாமே எனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் தான் டியூஷன் எல்லாம் போவோம். அப்ப வந்து எல்லாரும் ஒரே மிஸ் தான் எல்லாம் சொல்லி தருவாங்க. எனக்கு நல்ல மார்க் வந்துடும், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வராது. அப்ப நான் நினைப்பேன் அவங்க ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க டிஸ்ட்ராக்டடா இருக்காங்க. நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன், லைக் ஒழுங்கா கவனிச்சா போட்டிருக்கலாம்ல அப்படின்லாம். இப்ப எனக்கு நான் இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம பிரெயின் இது ஈஸியா புரிஞ்சுக்குது, நம்மளோட லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஹையா இருக்கனால நமக்கு இதெல்லாம் புரியுது, நம்ம அதை போய் எழுதிடுறோம். மேபி அவங்களுக்கு வேற ஏதோ ஸ்கில் நல்லா வரும், அவங்க பிரெயின் அந்த அளவுக்கு ஈஸியா மேத்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு எது வருமோ அது படிச்சா they can do well. பாத்தீங்கன்னா everyone is doing well. இப்போ கெரியர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா வெரி சர்டன் கெரியர்ஸ் மட்டும் தான் நம்ம போக முடியும்னு இருக்கும். பட் ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நமக்கு என்ன வருதோ நம்ம அதை ஒழுங்கா பண்ணாலே we can shine anywhere. So உங்களுடைய இந்த அனாலிசிஸ் வந்து it opens up a lot of opportunities on what I can do, because this is not based on
astrology or anything. It was purely science and my brain. ஆமா ஆமா சயின்டிபிக் அண்ட் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். And how accuracy is this? 95% it is accurate. 95%. Okay. ஏன்னா அது நம்ம எடுக்கிற கால்குலேஷன்ஸ் ரீடிங் பட் 90% எல்லாமே ஒத்து போகும். ஸோ whoever clients I'm handling அவங்க கிட்ட நம்ம இது சொல்லும் போது உங்களுக்கு இது நல்லா வருமான்னு கேட்கும் போது ஆமா எனக்கு நல்லா வரும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. Okay. எனக்கு எதுவுமே தெரியாது அவங்கள பத்தி. நம்மளுக்கும் ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து மியூசிக் நல்லா வருமான்னு கேட்கும் போது அப்ப சொல்லுவாங்க ஆமா நான் சின்ன வயசுல பாட்டு கிளாஸ்ல போனேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அது பர்சியூ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறையவே இருக்கு. அப்ப அந்த மாதிரி பர்சியூ பண்ண முடியல. இப்போ நான் மறுபடியும் பர்சியூ பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் நான் என் ஸ்ட்ரென்த்தை வந்து நான் சுத்தமா விட்டுட்டேன். இப்போ எனக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் தெரியுது. அப்போ can I rebuild that again? Will my brain accept that? Brain என்னைக்குனாலும் if you have that இல்ல is there any age criteria? 40க்கு அப்புறம் உங்க brain நம்ம நிறைய மெமரி லாஸ்லாம் ஆகுது. டிஃபரன்ஸ் ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்ல வந்து 20ஸ்ல இருக்கும்போது ஒரு the way of thought process and 40ஸ்ல இருக்கும்போது சேஞ்ச் ஆகுதுல்ல. How does that influence the analysis? Is there any analysis வந்து லைக் fingerprints-உம் சரி brain-உம் சரி லைக் நம்ம குழந்தையில என்ன ஃபார்ம் ஆகுதோ அதுதான் till the lifelong we have. Okay. No two people have the same fingerprints. Okay. Even twins கூட வேற தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க 3 வயசுல எடுக்கிற fingerprint உங்களுக்கு 60 வயசுல எடுத்தாலும் அதே தான் இருக்கும். Okay. As your hands become big அவ்வளவுதான். zoom out பண்ற மாதிரி சின்ன சைஸா இருக்கும் சின்ன வயசுல பெருசா தெரியும். ஓகே சோ அது எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். அத நீங்க சம்டைம்ஸ் பில் பண்ணாம விட்டுட்டீங்க கத்துக்காம விட்டுட்டீங்கன்னா நீங்க கத்துக்கலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்களோட இன்ட்ரெஸ்டும் உங்களோட எஃபர்ட் பொறுத்து நீங்க கத்துக்கிறது. சோ நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏஜ் ஆன பீப்புள் கூட அவங்க வந்து நான் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நான் ஏதாச்சும் கத்துக்கணும் இல்ல எனக்கு இன்னொரு ஸ்கில் கத்துக்கணும்ன்றப்போ அவங்க இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகே நான் இதை அப்ப நான் பர்சியூ பண்றேன் நான் கத்துக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கத்துக்கிறாங்க. லைக் மியூசிக் கத்துக்கிறாங்க, நிறைய பேர் ஸ்விம்மிங் கத்துக்கிறாங்க. அவங்கவுங்க இன்ஸ்பிரேஷன் தான், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் யூ ஹவ் ஆல்ரெடி ஆன்சர்ட். அப்போ இந்த ஸ்கேனிங் இந்த ப்ராசஸ் உங்ககிட்ட வர்றதுக்கு யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 3, ரைட்? யா 3 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்ப என்ன வரும் என் சைல்டுக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அன்னெசரி ப்ரெஷர் போட வேணாம் கிட்ஸ் மேல. இப்ப எனிவேஸ் எஜுகேஷன் கம்பல்சரி, எல்லாருமே நல்லா படிக்கணும். அது வந்து கண்டிப்பா ஒரு தேவைதான். பட் எது நல்லா வந்து அது நல்லா ஸ்கோர் பண்ணலாம், எது கொஞ்சம் வரலையோ ஓகேவா பெர்ஃபார்ம் பண்ணா போதும். அத வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம் வராத. சோ நான் இப்போ சின்ன வயசுலயே பண்ணிட்டேன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுக்கு நான் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து அதை நான் பர்சியூ பண்ணும்போது ஐ கேன் பி an hero in my own career or whatever goals I have. It's not about career alone, relationship, everything. ஆமா. ஓகே. பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனோட இப்ப நான் சொன்ன பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் இல்ல அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்ன்றது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே. ஏன்னா நான் ஒரு ஃபிட்னஸ் கம்பெனியும் ரன் பண்றேன், அதுவும் கிட்ஸ் ரிலேட்டட் தான். ஓ நைஸ். பிசிக்கல் ஃபிட்னஸ் தான். ஸோ மோஸ்டா நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அவங்க ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து அவளை ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்த்தேன், அங்க போயிட்டு வந்துட்டான். அப்புறமா அவன் ஃபுட்பால் கேட்டான், ஃபுட்பால் கிளாஸ் சேர்த்தேன், அங்க வந்துட்டாங்க. அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு தெரியல. கிட்ஸ் இப்படிதான், இன்னைக்கு என்ன இது கேட்பாங்க நாளைக்கு அது கேட்பாங்க. ஸோ உண்மையிலே என்ன வருமோ அதுதான் நம்ம வந்து அவங்கள சேர்த்தா அவங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பர்சியூ பண்ணுவாங்க. சோ பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா ஓகே நான் எதுவுமே கத்துக்காம விட்டுட்டேன், என் குழந்தை எல்லாமே ஒரு சோஷியல் பிரஷராவே இருக்குல்ல. அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு ரன்னிங், அது நல்ல ஒரு don't you think that is getting pressurized? இப்போ வந்து what skill they are having அத கத்துக்கிட்டா டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டோட கத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு கிட் வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, ஓகே ரொம்ப துருன்னு சுட்டியா இருக்காங்க. பேரண்ட் வந்து அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல. சோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஓகே அவங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, இவங்களை போய் யோகா கிளாஸ் சேர்த்தா வந்து காம் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டு யோகா கிளாஸ்ல சேர்க்கிறாங்க. பட் அதை யோசிப்பாங்க, அந்த சைல்டோட பிரெயின் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ், எனக்கு வந்து ஓடிட்டே இருக்கதா பிடிக்கும். அவனை போய் உட்காரு ஒரு இடத்துல உட்காந்தே ஆகணும்னு சொல்லும் போது அதுதான் ஸ்ட்ரெஸ் ஆகும். எனர்ஜியை சேனலைஸ் பண்ற மாதிரி ஒரு அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங்கோ இல்ல ஒரு ரன்னராவோ இல்ல ஒரு எனர்ஜி வந்து ஸ்விம்மிங் அந்த மாதிரி போட்டா அவன் எனர்ஜி ஃபுல்லா இல்ல ட்ரெயின் ஆயிடும், சேனலைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவான், வீட்டுல வந்து ரெஸ்டா இருப்பான்.
சோ வந்து ரிவர்ஸா பண்ணக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் பண்றாங்க. அவன் ரொம்ப இதுவா இருக்கான், அவனை நான் காம் பண்றேன், இது பண்றேன்னு மாத்தி பண்ணும் போது குழந்தைங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ நீங்க குழந்தைங்க இந்த இதுன்னு வரும்போது ஐ ஹாவ் ஒன் மோர் கொஸ்டின். ADH அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? will that get determined? இப்போ இந்த பிரெயின் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு கிட்ஸுக்கு பண்ணும்போது இவங்க வந்து இப்ப நிறைய கிட்ஸ் நீங்க ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, நிறைய ஹைப்பர் ஆக்டிவா வந்து ADHஆவும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க இப்ப இருக்கிற அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. ஆக்சுவலா டயக்னோஸ்ட் அப்படின்னா தான் நம்ம நார்மல் ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் ஜெனரல் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் காம் பிஹேவியர் இருக்கும், சில கிட் சைலண்டா உட்காந்துருப்பாங்க, சிலர் ரொம்ப பேசுவாங்க, சிலர் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஜென்ரலா நம்ம கேட்டகரைஸ் பண்றது. பட் ப்ராப்பரா டயக்னோஸ் பண்றாங்க. தே ஆர் ஹேவிங் அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி, அவங்க நம்ம சொல்றதே கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு டாக்டர் உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோ இந்த ரிப்போர்ட் மூலமா நம்ம அவங்களுக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். பேரண்டிங்ல நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. இப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னே என் பசங்களுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஐம் கம்மிங் டு யூ அண்ட் இது நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ்ல எவ்வளவு தூரம் அது வந்து விசிபிலிட்டி இருக்கும், இல்ல அந்த மாதிரி விசிபிலிட்டி வராதா? விசிபிலிட்டினா எனக்கு என்னோட இது என்னன்னா, மெடிக்கல் இஸ் ஆல்வேஸ் ஹையஸ்ட். சோ டாக்டர் சொல்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து இல்ல டு யூ சஜஸ்ட் எனிபடி இது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, கேன் யூ டேக் தீஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? லைக் அந்த சில்ட்ரன் கூட நம்ம ஃபுல் டே இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் தான் அது பண்ணணும். மூலமா மேபி நம்ம கேட்கலாம், சஜஸ்ட் பண்ணலாம், கேட்கலாம். எனக்கு ஃபுல்லா தெரியாதுல்ல அந்த குழந்தை பத்தி. நம்ம அந்த ரிப்போர்ட்லயும் உங்களுக்கு அந்த மாதிரி வராது, மெடிக்கலி வராது, பிஹேவியரல் இதுதான் வரும். ஓகே ஓகே. அதை வச்சு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கிளைண்ட் வந்து as a mild intellectual disability. Okay, which means அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பொண்ணு 13 years அந்த பொண்ணோட ஏஜ், but she behaves like a 8-year-old child. ஓகே ஓகே. சோ வயசு வந்து ஒரு 5 வயசு கம்மியா இருக்க மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சின்ன பசங்க கூட விளையாடணும் அந்த மாதிரி சைல்டிஷா இருப்பாங்க. பட் அவர் ஏஜ் இஸ் 13. சோ இந்த மாதிரி இருக்கும் போது, ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து they are late marriage and she's a late child. ஓகே. சோ eventually பாத்தீங்கன்னா they are in their 50s and 60s அந்த மாதிரி பேரண்ட்ஸ். கிட்டத்தட்ட பேத்தி வயசுல they are having a daughter. சோ அப்படி இருக்கும் போது நான் அவங்க பேரண்டிங்ல தான் சம் சேஞ்சஸ் சொன்னேன். அவங்க வந்து பாப்பாவை இப்ப இருக்க சினாரியோக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க வளர்த்தாங்க அப்படின்னா she'll get more friends, அவ கொஞ்சம் அடாப்ட் ஆகி மாறிடுவா. இவங்க இன்னும் கொஞ்சம் பழைய ஓல்ட் ஃபேஷன்ல வளர்க்கும் போது அவளால வந்து இப்ப இருக்க கிட்ஸ் கூட அடாப்ட் ஆக முடியல. சம் சேஞ்சஸ் சொல்லும் போது அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு பேரண்டிங்ல. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், என்ன மாத்திக்கலாம், என்ன பண்ணலான்னு. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃபியர் என்னன்னா, எங்களுக்கும் ஏஜ் ஆகுது, எங்களுக்கு அப்புறம் யார் அவளை பாத்துக்குவாங்க. சோ அப்ப நான் நிறைய ஆப்ஷன்ஸ் சொன்னேன். இப்போ ஓப்பன் ஸ்கூலிங் இருக்கு. சோ இப்ப ரெகுலர் ஸ்கூலிங் அவங்க பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இருக்காது. யூஸ்வலாவே ஆட்டிசம் ஒரு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இந்த மாதிரி கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மேத்ஸ் வந்து பண்ண முடியாது, மேத்ஸ் வராது அவங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன், சோஷியலைசிங் அதுவுமே கொஞ்சம் வராது, அதர் பீப்புள்கிட்ட பழகுறதுமே கொஞ்சம் கம்மி தான். சோ பட் தேர் பிசிக்கலி ஆக்டிவ், அவங்க பிசிக்கலி எனி ஒர்க் பண்ண முடியும். அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னது, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அவ ஏதோ ஒரு ஸ்கூல் ஓப்பன் ஸ்கூலிங்ல ஏதோ ஒரு இது முடிச்சிட்டா அப்படின்னா எனி ஸ்டோர்ல வந்து ஒரு மேனேஜரா இருந்து பாத்துக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கிரியேட்டிவிட்டில நிறைய வரும்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஆக்சுவலா நிறைய பாத்துருக்காங்க. the creative quotient works pretty well for them. ஏதாவது ஒரு ஸ்கில் செட் வந்து ஹையர்ல இருக்கும் அப்படின்ல, ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏதோ ஒரு ஹையா இருக்கும், ஏதோ ஒரு ஹையா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிட்ஸ்க்கு நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன் கேஸ் ஸ்டடிஸ் வந்து some quotient of their no intellectual part will be little higher. மியூசிக் நல்லா வரும், நிறைய கிட்ஸ்க்கு டிராயிங் நல்லா வரும், அந்த மாதிரி. அதான் சொல்லலாம், அவங்களுக்கு மேத்ஸ் வராது, மெஜாரிட்டி ஆஃப் கிட்ஸ்க்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வராது. அண்ட் அதுக்கப்புறமா அடுத்தவங்க கிட்ட பழகுறது, நார்மலா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, அது மட்டும் வராது. அவங்களுக்கு அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க தெரியாது. அதனாலதான் சடன் ஆங்கர் இஷ்யூஸ் வந்துடும், அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் வரும், பேரண்ட்ஸ் சொல்றத கேட்காம லிசனிங் இருக்காது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். பட் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நிறைய கிட்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல காட்டுவாங்க. அதை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அவங்க பிரெயின் அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கும், அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் பேரண்ட்ஸ்னால. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க இது வரையும் அனாலிசிஸ் பண்ணதுல which made you so interesting analysis so far from your clients? ஸோ நான் பார்த்த நீங்க பார்த்ததுல ஸோ நான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனுக்கு பார்த்தேன் நானு. ஓகே. ஸோ இஸ் ஓனர் ஆஃப் 2-3 ஸ்கூல்ஸ். ஸோ அவரோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா he had excellent qualities.
நேச்சுரலாவே அவரோட எல்லா இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஹையா இருந்துச்சு. சோ அத பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவரு இன்னுமே இந்தியா லெவல்லே பெரிய ஆளா வந்திருக்கலாம். பட் அவரோட சிச்சுவேஷன்னால மேபி அவர் அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தாங்க, அதை அவர் பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ அதுல அவர் நல்லாதான் இருக்காரு. பட் நான் அவர் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி அவரை மீட் பண்ணும்போது சொன்னேன், உங்க இதுக்கு வந்து நீங்க டேலண்ட்டுக்கு நீங்க இந்தியா லெவல்ல பெரிய ஆளா வந்திருக்கணும். அண்ட் he have that passion also. அவருக்குமே வந்து பாலிடிக்ஸ்ல போகணும், பெரிய லெவல்ல போகணும் அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் இருக்குதான். பட் அது அவர் வந்து வேற ஒரு ஃபீல்ட்ல இப்ப இருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் பார்த்த ப்ரொஃபைல்ல த மோர் டேலண்டட் பர்சன் தான் அவர் இருக்காரு. ஓகே, இஸ் தேர் எனிபடி ஹூ காட் ஷாக்ட் seeing their report or analysis? என்னங்க அப்படின்னு அந்த மாதிரி எப்படின்னு அது மாதிரி ஒரு கிளைண்ட்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர், அவங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாங்க. ஷி கேம் ஃபார் அ வெக்கேஷன். ஸோ அப்ப வந்து அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எடுத்தாங்க என்கிட்ட. அவங்களோட 2 கிட்ஸ்க்கு, எனக்குமே அவங்கள பர்சனலா தெரியும், அவங்களுக்கும் எனக்கு தெரியாது. அந்த பாப்பாக்கு வந்து ஒரு 4 years தான் இருக்கும். அவளுக்கு பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்பவே ஹையா இருந்துச்சு. which means she is very good with plants, animals, nature. அப்ப நான் கேட்டேன், நேச்சர்னா பிடிக்குமா, பீச்லாம் பிடிக்குமா, அவளுக்கு அனிமல்ஸ்லாம் பிடிக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கும் போது she was very surprised. அவங்க சொன்னாங்க, சின்ன 2 வயசு 3 வயசு இருக்கும் போதே அவ வந்து ஒரு பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் அங்க ஆஸ்திரேலியால ரொம்ப ஹைட்டா இருக்குமா. அது யாருமே போக மாட்டாங்களா அந்த டாக் கிட்ட, எல்லாருமே பயப்படுவாங்களாம். இவ சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கும் போல, இவ போய் அந்த டாக் கூட விளையாடுவா. அந்த டாக் யூஸ்வலா கொஞ்சம் இதுவா இருக்கும் போல, ரஃபா தான் இருக்கும் போல. பட் இந்த பாப்பா கிட்ட அந்த டாக்மே கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். இவ பயம் இல்லாம அந்த டாக் கிட்ட போவா சின்ன வயசுலயே. இப்பதான் எனக்கு புரியுது அவளோட நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து இவ்வளவு ஹையா இருக்கனாலதான் she is naturally having that ability to interact with animals. அந்த அவங்களுக்கு வந்து அது ஒரு மூட் எலிவேட்டிங்கா இருக்கு, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது. அவங்க ரொம்ப ஷாக் ஆனாங்க. அதாவது அவ 2 வயசுலயே வந்து டாக் கிட்ட இவ்வளோ தைரியமா போன. இந்த மாதிரி கோஷன்ட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஆக்சுவலா? இது நேச்சுரலிஸ்டிக், மெடிக்கல் ஆர் சயின்டிபிக்கா, சயின்ஸ் ரிலேட்டடா எனி ஃபீல்ட் வந்து நல்லா பண்ணலாம் அவங்க. ஓகே, அக்ரிகல்ச்சரிஸ்டா இருக்கலாம், இல்ல பயோடெக்னாலஜி, அந்த மாதிரி எல்லாம் சயின்ஸ் ரிலேட்டட், மெடிக்கல் ரிலேட்டட், நேச்சர் ரிலேட்டட் ஃபீல்ட் வந்து அவங்க பண்ணலாம். ஓகே, குக்கிங் கூட நல்லா பண்ணலாம். ஓகே, லைக் செஃப். ஆமா, செஃப்பா இருக்கட்டும். வீட்லயே நிறைய விமன் வந்து நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஹையா இருக்கும். சோ which means பை டிஃபால்ட் எல்லா வுமனுக்குமே அது இருக்குன்றீங்களா? யார் நல்லா குக் பண்றாங்க அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா ஹையா இருக்கும். ஐ சீன் ஃபார் மெனி கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஓகே, நல்ல டேஸ்ட் சென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு எதை போட்டா எது நல்லா வரும் அப்படின்ற மாதிரி. குக்கிங் எல்லாருமே பண்ணுவோம், சர்வைவல் ஸ்கில் தான். பட் டேஸ்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இது இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு நல்லா வரும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த இதெல்லாம் வரும்போது வாட் இஸ் தி பெஸ்ட் வே ஃபார் சம்மன் ஆஸ் அ பேரண்ட்ஸ்க்கு இது எப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும்? இந்த எவ்வளோ ஏர்லியா, லைக் சின்ன வயசுல 3 years 4 yearsலயே வந்து எல்கேஜி யூகேஜி ஸ்டேஜ்ல எடுத்துக்கிறது வந்து நல்லது. இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 8th standard 9th standard 10th standard குரூப்லாம் எடுத்து கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற லெவல்ல எடுக்கிறது ரொம்பவே நல்லது. சின்ன வயசுலயும் பண்ணலாம், இல்ல அப்ப விட்டுட்டாங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 8th standard 9th standard லெவல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தே வெரி கன்ஃபியூஸ்ட். இப்போ உண்மையிலே அவனுக்கு என்னதான் படிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ இத பார்த்த இந்த ரிப்போர்ட் வந்து they will be very confident he is passionate about this and this career will grow well for him அப்படி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் எவ்வளவு பேர், நான் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன், எவ்வளவு பேர் இப்ப இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஆக்சுவலி இருக்காங்க? யாருமே இல்ல, வெரி ஃபியூ பீப்புள் தான். நிறைய பேர் எல்லா கேரியர் மாறி தான் போறாங்க. நிறைய பேர் டிஸ்கண்டினியூ எல்லாம் பண்றாங்க. ஒரு கோர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சேர்க்கறாங்க, லேக்ஸ் கணக்குல கட்டி படிக்க வைக்கிறாங்க. அது அவன் வந்து பிடிக்கல, எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு வேற கோர்ஸ் படிக்கிறான். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங், கிட்ஸுக்கும் தெரியல அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது. அவங்க போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது இது எனக்கு பிடிக்கலன்னே தெரிஞ்சுக்கிறாங்க. பட் எனக்கு வரல, பிடிக்கல. ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறது மூலமா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும்ல, அட்லீஸ்ட் அவங்க கலந்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. ஏன்னா நம்ம ரிப்போர்ட்டோட கவுன்சிலிங் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும் போது மோஸ்டா நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரிலேட்டபிளா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வருமானு கேட்கும்போது ஆமாமா எனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் கெரியர் ஆப்ஷன்ஸும் வரும் இந்த ரிப்போர்ட்ல.
ஸோ சிலது வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வரும் சில கெரியர், சிலது 4 ஸ்டார் ரேட்டிங், 3 ஸ்டார் ரேட்டிங் வரும். அந்த ஃபீல்டெல்லாம் அவங்க சூஸ் பண்ணலாம். எதெல்லாம் அந்த ரிப்போர்ட்ல வந்து கெரியர் ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணாம விடலாம் அவங்க. ஸோ இதில் இந்த பிஹேவியரல் பேட்டர்ன்னு சொல்லுவோம்ல, அதுவுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? லைக் உங்களோட பிஹேவியர்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதுதான் நிறைய இப்போ அந்த ஆட்டிடியூட் பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் நிறைய சில சுச்சுவேஷனில் இவங்க இப்படி தான் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து 360 டிகிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. பிகாஸ் தேர் நாட் ரியலி குட் எனஃப் டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன். அந்த மாதிரிலாம் உங்களுடைய இதுல வரும். கவுன்சிலிங்ல அதுதான் வந்து நம்ம கொடுப்போம் சொல்யூஷன். ஆக்சுவலா அதனால கன்சல்டேஷன்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன தேவைன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப எனக்கு இந்த மாதிரி கெரியர் ஆப்ஷன் பார்க்கணும், இல்ல என்னோட பிஹேவியர் மாத்திக்கணும், எனக்கு க்ரோ ஆகணும் கெரியர்ல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இந்த ஈகிள் பர்சனாலிட்டி அப்படின்னா கொஞ்சம் வந்து டாமினண்டா இருப்பாங்க, பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க. அவங்க பெர்ஃபெக்டா இருக்கனால எல்லாருமே பெர்ஃபெக்டா பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நேச்சுரலி அது பண்ண முடியாது. ஒரு ஒர்க் என்வாயர்மெண்ட்ல எல்லாருமே நம்ம பண்ற மாதிரியே பண்ண மாட்டாங்க. இந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் பெர்ஃபெக்டா பண்றேன், எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அப்ப என் டீம் மெம்பர்ஸ்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, அதை வந்து நான் அவங்க கிட்ட இருந்து அதுக்கு ஏத்த மாதிரி நான் வேலை வாங்கிக்க நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி பிஹேவியர் ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் எல்லா சிச்சுவேஷனுமே. ஓகே ஓகே. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு யுவர் கெரியர், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ ஹவு டிட் யூ சூஸ் திஸ் கெரியர்? இந்த மாதிரி ஒரு கெரியர் இருக்குன்னே இந்த பிரெயின் ரீடிங் ஆர் பிரெயின் ப்ரொஃபைலிங் ஐ வாஸ் லிட்டில் நியூ வென் ஐ வாஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் டு யூ. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட். எப்படி உங்களுக்கு ஹவு டிட் யூ கெட் such an awareness and how did you start your career? நான் ஆக்சுவலி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3 years ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி நான் நல்லா படிப்பேன். லாஜிக்கல் வந்து ஃபுல்லா படிப்பு தான். ஸோ அது நல்லா படிச்சேன், நல்லா மார்க் வாங்கினேன். அதை வச்சு சேர்ந்துட்டு என்னோட ஏமா தான் இருந்துச்சு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் ஒரு 3 years ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அதுல பெருசா அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த பேஷனும் இல்லை. எனக்கு அந்த இது மோனோட்டோனஸ் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆப்ஷன்ஸ். அப்போ ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு இ-காமர்ஸ் பேஸ்ட் பிசினஸ் நான் பண்ணேன். அதுல மார்க்கெட்டிங் பார்த்துக்கிட்டேன் நான். அண்ட் அதுலயுமே பாத்தீங்கன்னா என்னோட ரோல் வந்து கவுன்சிலிங் அண்ட் மென்டரிங் தான் இருந்துச்சு. ஐ வாஸ் ஹேண்ட்லிங் அ வெரி பிக் டீம். ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நான் பர்சனல் லைஃப் அண்ட் பிசினஸ் லைஃப்ல கோல்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணி நல்லாவே மென்டரிங் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு என்னோட மென்டர் வந்து டாக்டர் ஜனனி ரெக்ஸ். ஓகே, அவங்க வந்து எங்க மம்மியோட ஃப்ரெண்ட். அவங்க எனக்கு அவங்கள தெரியும், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா தெரியும். பட் அவங்க என்ன அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரெயின் ப்ரொஃபைலிங் பண்றாங்கன்னு தெரியும். பட் அது என்ன ஏதுன்னா கேட்கறது எல்லாம் நம்ம கேட்கல. பட் பை சான்ஸ் நான் அவங்கள மீட் பண்ணும் போது அவங்க இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரிப்போர்ட் வந்து எடுத்தாங்க. நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே, நானும் அந்த ரிப்போர்ட் நான் எடுத்தேன். அப்ப அதோட ரிசல்ட் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நான் கரண்டா என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அப்ப அதெல்லாம் தான் என்னோட ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு. என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸா இருக்கட்டும், என்னோட கவுன்சிலிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இதெல்லாமே நேச்சுரலா எனக்கு ஹையா இருந்துச்சு. அதனாலதான் என்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கம்மியா இருந்துச்சு. அதனாலதான் என்னால அந்த ஒர்க்ல வந்து ஒரு 3 yearsக்கு மேல பண்ண முடியல. எனக்கு அந்த சிஸ்டம் கூட ஒர்க் பண்றது, ஒரு டெய்லி ரொட்டீன் லைஃபே எனக்கு பிடிக்கல. அதுவே நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் மூவ் ஆன் ஆயிட்டேன். எனக்கு வந்து டெய்லி புது புது பீப்புளை பார்க்கணும், பேசணும், பழகணும். அப்படி இருந்தாலும் தட் கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரே வேலையை ரிப்பீட்டடா பண்றது வந்து எனக்கு செட் ஆகல, நான் மாறிட்டேன். ஸோ அது அந்த ரிப்போர்ட்ல வந்து தெரிஞ்சிச்சு. தட்ஸ் மை நேச்சுரல் குவாலிட்டி. அதனாலதான் என்னால பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா மோஸ்ட்லி விமென் வந்து ஒரு பிசினஸ்ல வந்து மேல வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ சம்வேர் என்னால ஒரு 7-8 years ஒரு பிசினஸ்ல ஒரு நல்ல பொசிஷன் வர முடிஞ்சதுக்கு ரீசன் வந்து சம்வேர் ஐ ஹேட் தட் இன்பார்ன் குவாலிட்டி அப்படின்றது நான் அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதுல. ஓகே அண்ட் அப்பதான் நான் அந்த பர்சனாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் நானுமே ஈகிள் பர்சனாலிட்டி தான். ஐ வாஸ் வெரி டாமினன்ட் அண்ட் நிறைய நான் எல்லார்கிட்டயும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பேன். எல்லாருமே என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நம்மள மாதிரியே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது. அது சின்ன வயசுல எனக்கு இந்த ஸ்கில் நான் சொன்னேன். நான் நல்லா படிக்கிறேன், நீங்க டியூஷன்ல கவனிக்க மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்கறதா இருக்கட்டும், இல்ல ஒர்க்லயுமே அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். லேட்டர் ஆன் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எவ்ரி ஒன் இஸ் யூனிக், எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டேலண்ட். ஓகே நமக்கு வரது எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாதுன்றப்போ அப்ப நான் ஐ பிகம் மோர் காம். அதுக்கப்புறம் இன்னும் கூட சாஃப்டா நான் வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், நல்லா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன்.
இன்னும் பெட்டரா பழக ஆரம்பிச்சேன். ஸோ அந்த வகையில எனக்கு இந்த ரிப்போர்ட்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. So அடுத்து நான் கெரியர் ஆப்ஷன் பார்க்கும்போது இதை நான் கத்துக்கணும்ன்றது எனக்கு ஒரு இருந்துச்சு, ஒரு பேஷன் இருந்துச்சு. ஸோ அப்புறம் அவங்க கிட்ட நான் வந்து இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரான்ச்சைசி மாதிரி நான் அவங்க கிட்ட ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன் நான். ஓகே. சோ நீங்க இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடல்ல தான் நீங்க அவங்க கிட்ட அண்ட் அவங்களுமே பாத்தீங்கன்னா she is very choosy, very certain people கொஞ்சம் குவாலிட்டிஸ் இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், அட்லீஸ்ட் கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் பாப்பாங்க. ஓகே. ஏன்னா ஆக்சுவலி ஐ வாண்டட் டு பிகம் அ கவுன்சிலர். கவுன்சிலர்ன்றப்போ ஒரு கிளையண்ட்டுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. இப்ப கிளையண்ட் சொல்றத வச்சுதான் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீங்க ஹஸ்பண்ட் ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க, ஒய்ஃப் ஒரு 4 விஷயம் சொல்லுவாங்க, நமக்கு எது ட்ரூ எது ஃபேக்ட் நமக்கு தெரியாது. ஸோ இதே நான் இப்போ ஜெனட்டிக் பிரெயின் ப்ரொஃபைலிங் வச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் வச்சுட்டு நான் கவுன்சிலிங் பண்ணும்போது ஐ ஃபீல் மோர் ஆத்தென்டிக். எனக்கு ஒரு பர்சன் திஸ் இஸ் வாட் யூ பிஹேவ், திஸ் இஸ் வாட் யுவர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி. ஆமா, எனக்கு வந்து ஒரு இன்புட் வந்து ஒரு கிளாரிட்டியா இருக்கும். நார்மலா கதையை கேட்டுட்டு நான் கதைக்கு பதில் சொல்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு தெரியல. சோ ஏதோ ஒரு டூல், ஒரு மீடியம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு பார்க்கும்போது ஐ ஃபெல் திஸ் வாஸ் அ வெரி குட் டூல். எனக்கு ஒருத்தவங்க ரிப்போர்ட் எடுக்கும் போதும் அட்லீஸ்ட் அவங்க பர்சனாலிட்டி என்ன, அவங்களுக்கு என்ன, அவங்களோட நேச்சர் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது அப்ப அவங்க சொல்றதை என்னால் வேலிடேட் பண்ண முடியும். கரெக்டா தான் அவங்க சொல்றாங்களா, கரெக்டா நரேட் பண்றாங்களா, இல்ல அவங்க சைடு என்ன இஷ்யூஸ்ன்றது புரியறதுக்கு எனக்கு பெட்டரா அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கும்போது மோர் எஃபெக்டிவா இருக்கு, அவங்களுக்கும் ரிலேட்டபிளா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃப் தேவையில்ல, எல்லாருக்குமே ஒரு ரெக்கார்ட் காட்டும் போது தே ஃபீல் ஓகே கரெக்ட், எனக்கு இது மாத்திக்கணும், ஆமா இது எனக்கு வரும் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்குவாங்க. அது இல்லாம நம்ம ஜென்ரலா நீ இதை மாத்திக்கோ அதை மாத்திக்கோன்னு சொல்ல எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரியாது, பண்ண ரிலேட் ஆகாது, கனெக்ட் ஆகாது அவங்களுக்கு. ஸோ ஐ ஃபீல் இந்த ரிப்போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு கவுன்சிலிங்க்கு. ஓகே. இப்போ நான் இந்த கெரியர் பர்சியூ பண்ணணும் யாராவது அப்படின்னா ஹவு டு தே டூ இட் ஆக்சுவலி? அதான் இது வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ட்ரெயின்ட் இன் பிரெயின் ப்ரொஃபைலிங். கிட்ட கோர்ஸோ இல்ல ஃப்ரான்ச்சைஸி அந்த மாதிரி எடுத்து கத்து. ஓகே. சோ டைரக்டா வந்து எங்கேயும் என்ரோல் பண்ண முடியாது, ஆல்ரெடி காலேஜ்ல கோர்ஸ் மாதிரி கிடையாது, கான்செப்சுவல் ஸ்டடி. வந்து பாத்தீங்கன்னா 1-on-1 or 2 people 3 peopleக்கு ஒரு பேட்ச்ல தான் அவங்க சொல்லி தருவாங்க. It happens in different places in different ways. So நான் அந்த மாதிரி தான். இது நான் எங்க போய் சர்ச் பண்ணணும், எங்க நடக்குது, இல்ல do we have any websites or any particular thing பண்ணிட்டு இருக்காங்க? Google and see. இந்தியால வேர்ல்ட் வைட்ல நிறைய பேர் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது பண்றதுக்கு what kind of skill set எனக்கு இருந்தா இது this is also helpful. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா even a psychologist if she has these kind of reports is easy to explain, right? Or husband and wife behavioral patterns என்ன, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு அந்த ரிப்போர்ட் பார்த்தா ஐ ஃபெல்ட் வெரி இன்ஸ்பயர்ட், எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு, இன்ட்ரெஸ்டடா இருந்தனால நான் கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கோ அவங்க கத்துக்கலாம். ஓகே. பேசிக்கா அது இன்ட்ரெஸ்ட் வேணும் நம்ம இந்த ஃபீல்ட். சிலருக்கு மேபி இது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், அப்ப அவங்க கத்துக்கிறதுல யூஸ் கிடையாது. பட் இதுக்கான எதுவும் குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் கிடையாது, குவாலிஃபிகேஷன் எதுவும் இல்லை, யார் வேணுமோ கத்துக்கலாம். பட் தே ஷுட் ஹேவ் சம் பேசிக் ஸ்கில். ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும், மினிமம் கிராஜுவேஷன்ன்றதை தாண்டி ஒரு எமோஷனலி ஒருத்தவங்கள்ட்ட பழகுறதுக்கு இல்ல பேசுறதுக்கு அந்த மாதிரி கவுன்சிலிங் ஸ்கில்ஸ், பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கணும். அது இருந்தாதான் இந்த ஃபீல்ட் வந்து பண்ண முடியும். For example, if they're not good with interacting with people, இப்ப அவங்க வந்து கத்துக்கிட்டு பண்ண முடியாது இல்ல. ஓகே. இல்ல இப்போ நான் இப்போ ஐடிக்குள்ள வரணும்னா you need to have a minimum these qualification or graduation or the skill set ன்றோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் செட் எதுவும் கிடையாது, எதுவும் தேவையில்லை. எனி கிராஜுவேஷன் should be good enough to. பட் பேசிக்கா இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். they should be good with people. அது இருந்துச்சுன்னா they can do. ஓகே. ஸோ அப்போ கேன் ஐ சே திஸ் லைக் கல்யாணத்துக்கு அப்போ வந்து நான் ஜாதகம் பாக்குறதோட உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டா ஆவி கம்பேட்டபிள் அப்படிங்கிறது கண்டிப்பா செக் பண்ணலாம் முடியும். ஓகே. பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட்ஸ் அந்த இது சொன்னீங்கல்ல ஈகல். ஓகே. பர்சனாலிட்டி மாத்தலாம் முடியாது, யூ ஆர் born with, அதுதான் உங்களோட குணம், அதை நம்ம இது பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் அது அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஓகே என் ஹஸ்பண்டோட பர்சனாலிட்டி இது, அவங்க குவாலிட்டிஸ் இது, நான் வந்து இப்படி புரிஞ்சு நடந்துக்கணும், அவங்க கிட்ட இப்படி நான் ஒர்க் வந்து வாங்கிக்கணும், அவங்க கிட்ட இப்படி பழகணும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். அதே தான் சில்ட்ரன் கூடயும். ஓகே, ஒரே மெத்தட் வந்து எல்லாரும் கூட ஒர்க் அவுட். சொன்னேன்ல, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒர்க் ஹாலிக்கா இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து நீங்க ஒர்க் சொன்னா they'll be very interested, அவங்க மைண்ட் அப்படி ஒர்க் ஆகும். இப்ப ஒரு வேலைன்னு சொன்னா அந்த வேலை முடிச்சாதான் they'll be free. அதர் பர்சனாலிட்டி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்க லாஸ்டா வச்சிருப்பாங்க.
அவங்களுக்கு அந்த வேலையை லாஸ்டா முடிக்கணும்னு இருக்கும். அவங்க கிட்ட அதை பத்தியே பேசிட்டு இருந்தா கடுப்பாயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பெட்டரா எப்படி அவங்கள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்றதுன்றது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேரண்டிங்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐ மே ஹாவ் ஸ்கில் செட், ஐ ஹாவ் எவ்ரி திங். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த லேசினஸாக இருக்கலாம், ஏன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் அது வந்து கேன் வி டூ சம்திங்? அது உங்களுக்கு தெரியுமா? அந்த பிரெயின் லாஜிக்ல தெரியும், ரிப்போர்ட்ல வரும். ஓகே. ஏன்னா ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் சோ இன்டெலிஜென்ட், குட் எனஃப் டு டூ, பட் ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. எனக்கு தேவையில்லை, நான் பண்ணணுமா, நான் ஏன் பண்ணணும், this is my scope of work, I will not take another step towards that அப்படின்னு நிறைய பேர் அது வந்து still that is also a brain functioning தான் அப்படின்றீங்களா? நான் சொன்னேன் இந்த பர்சனாலிட்டி சொல்லியிருந்தேன். so dow personality people are like mediocre mindset தான் அவங்களுக்கு. பெரிய சக்சஸ் சேஸ் பண்ணணும், நான் பயங்கரமா அச்சீவ் பண்ணணும், they are very happy with whatever they have. அவங்களுக்கு ஜாலியா இருக்கணும், இன்னைக்கு நாள் நல்லா போச்சா, they'll be happy with that. அந்த மாதிரி அவங்க கிட்ட if we tell them in a proper way, in a good way, அப்ப அவங்களுக்கே புரிஞ்சு ரியலைசேஷன் வந்துச்சுன்னா they will aspire and பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ டவ் பர்சனாலிட்டிஸும் லீடர்ஷிப்ல இருப்பாங்க, பட் ஆனா வந்து தே நீட் அ மோட்டிவேஷனல் ஆர் ஃபேக்ட் ட்ரிவன். ஆமா, அவங்க ஓன் பேஸ்ல தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ்லாம் நம்ம வாட் வி ஆர் டூயிங் ரைட், இது இப்போ ஸ்கூல்ஸ்லயோ இல்லை காலேஜஸ்ல நீங்க பண்ணிருக்கீங்களா? do you do for only individuals or individualsக்கு பண்ணுவேன், some schools கூட டை அப் இருக்கு, அவங்களுக்கும் பண்ணுவேன் நான். okay, so you give them what they are good at and அத பேஸ் பண்ணி. ஆமா, பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கவுன்சிலிங் சொல்லிடுவோம் என்ன அப்படின்றது, அந்த சைல்ட்ஹுட் ரிப்போர்ட் வச்சு பேரண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ அது ஸ்கூலுக்கும் அது எக்ஸ்பிளைன் லைக் அவங்க டீச்சருக்குமே அது. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு அனாலிசிஸ் நான் வந்து காலேஜ் இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு கிட்ட ஜாயின் பண்றேன்னா எனக்கு வந்து இந்த பர்சன்டேஜ்ல ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வேணும், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கிட்ஸ் வந்து கிரியேட்டிவ் இல்லை வேணும், அப்படி ரெக்ரூட் பண்ணிடலாம் போல இருக்கே டவுன் தி லைன். நம்ம அப்படி எடுக்கணும் இல்லை, பட் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஒரு இது ஐடியா இருக்கும். ஓகே, இவங்கெல்லாம் வந்து ஓகே ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க, இவங்க வந்து அகாடமிக்ஸ் நல்லா பண்ணுவாங்க, இவங்க வந்து மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க, இவங்க வந்து இங்கிலீஷ் நல்லா பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலே இட் ஒர்க்ஸ் பெட்டர்ல. அண்ட் மெயினா ஸ்கூல் கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. ஒன் வந்து விஷுவல் லேர்னர்ஸ், அடுத்தது ஆடிட்டரி லேர்னர், 3வது கினெஸ்தெட்டிக் லேர்னர். விஷுவல் லேர்னர்னா அவங்க பார்த்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க, மேபி ஒரு பிளாக் டயக்ராமா இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ இருக்கலாம், அதை வச்சு அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பீப்புள் பாத்தீங்கன்னா ஜென்ரலி ரூட் எல்லாம் வந்து ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே அந்த வழி வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீஸ் பீப்புள் ஆர் விஷுவல் லேர்னர். ஆடிட்டரி லேர்னர்னா அவங்களுக்கு லிசன் பண்ணா வந்து அவங்களுக்கு எல்லாமே மைண்ட்ல ஏறிடும். சோ யாரெல்லாம் நல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டாலே வந்து எக்ஸாம் நல்லா எழுதிருவாங்க. அண்ட் ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க, பீப்புள் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. பீப்புள் ஆர் ஆடிட்டரி லேர்னர். ஓகே. கினெஸ்தெட்டிக் லேர்னர் அகைன் அந்த ஹைப்பர் ஆக்டிவா மூவ்மெண்ட்லயே இருக்கவங்க, அவங்க எல்லாம் உட்கார்ந்தெல்லாம் படிக்க முடியாது. அவங்க லேர்னிங் ஸ்டைலே பாத்தீங்கன்னா they will be மூவிங், நடந்துட்டே யோசிச்சுட்டு இருப்பாங்க, நடந்துட்டே படிப்பாங்க, மூவ்மெண்ட்லயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கினெஸ்தெட்டிக் லேர்னர். எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு பிரிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி 4 டிவிஷன்ஸ் வச்சிடலாம் போல இருக்கு. விஷுவலி லேர்னர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பா இப்படி வச்சு இன்னும் பெட்டரா அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க கிளாஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்டா எடுக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா பண்றது நல்லா இருக்குமான்னு தெரியல, அட்லீஸ்ட் அவங்க கிளாஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த செக்ஷன்ல எப்படி இருக்கு அந்த குரூப், அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜிஸ் வந்து கண்டிப்பா மாத்தலாம். ஓகே, தட்ஸ் கிரேட். சோ அது வந்து ஈஸியா இருக்கும்ல அந்த கிட்ஸ்க்கு புரியறதுக்குமே. இத நான் சொன்ன விஷயங்கள் நீங்களே ரிலேட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ சிலர் வந்து பாத்தீங்கன்னா அத சொன்னது ஃபேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் மறந்துடுவாங்க, சில பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ் மறந்துடுவாங்க. சோ இது நமக்குள்ளே இருக்கும், இது நேச்சுரலா இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம நம்ம எப்படி விச் லேர்னிங் ஸ்டைல் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஃபார் அஸ் நம்ம தெரிஞ்சுச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, தட்ஸ் நைஸ். இப்போ நீங்க இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் கம்பெனிஸ்க்கு நீங்க
யூ கேன் டூ இட் ரைட். இப்போ கம்பெனிஸ் பண்ணணும்னா வாட் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் தே வில் கெட்? ஒரு எம்ப்ளாய்க்கு நான் பண்றேன் அப்படின்னா இப்போ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்தா, இப்ப ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சோ யார் என்ன பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் வந்து யாருக்கு என்ன ரோல் செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அவங்க அந்த டீம் பிரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரோல்ஸ் கொடுக்கும் போது இது வந்து ஆக்சுவலா ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப டீம் ஓரியன்டா இருப்பாங்க, சில பேர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும், ஸோ தே கேன் லீட் அ டீம். சில பேர் வந்து டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி வச்சு அவங்க ஸ்ட்ரென்த் வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு டீமை வந்து எஃபெக்டிவா வந்து அவங்க ஒர்க் பண்ண வைக்கலாம் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஓகே, இப்போ நான் சப்போஸ் இன் டாப் மேனேஜ்மெண்ட் இஃப் ஐ வாண்ட் டு ப்ரமோட் ஃப்ரம் ஏ டு நோ டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா, so this report will also play a vital role for them to take a decision making. If they want to increase the productivity, அவங்க டீம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பேர் இருக்காங்க எங்க ஆபீஸ்ல ஸ்டார்ட் அப், பட் இன்னுமே ஒர்க் நல்லா ப்ரொடக்டிவா பண்ணணும், நிறைய கிளாஷ் ஆகுது இன்டர்னலி, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் எடுத்தா they get to know about each person எப்படின்றது, அண்ட் ஈவன் அந்த எம்ப்ளாய்க்குமே நம்ம புரிய வைக்கலாம். ஸோ அப்போ அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும், அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தாலே ஒர்க் நல்லா பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க இப்போ அந்த 4 இது சொன்னீங்க தெரியுமா, ஈகிள், டவ் அண்ட் what was the other one? Owl and peacock. So இதுல வரும்போது based on this they can segregate, and also based on intelligence and the quotient level வச்சும் நம்ம segregate பண்ணலாம். கரெக்ட்டா? அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே ஆக்சுவலா ரிலேட்டட் டு ஈச் அதர் தான். சோ இந்த ரிப்போர்ட் மூலமா நம்ம வந்து எக்ஸாக்ட்டா நம்ம பிரிக்கலாம் அவங்க. ஓகே, ஸோ திஸ் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த், யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், which will be helpful for the individual also for the company. The more happiness will be there. I will exactly no என்னடா இதுல work நல்லா இருக்கும் and I get satisfied. Okay, my day is good அப்படிங்கற அந்த இதுவுமே இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இது this helps for the companies and all those things. What do you want to say for the parents? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல என்னுடைய ட்ரீம், நான் இதை பண்ண முடியல அதனால நீ பண்ண, ஏன்னா இப்போ பேரண்டோடைய ஜீன் இல்லை அவங்களுடைய ஜீனுமே ஹிஸ்டாரிக்கலி இட் கம்ஸ், ரைட்? ஸோ அந்த இதுவும் இந்த பிரெயின் ஃபங்க்ஷனிங்கும் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் வந்து ஐம் அ வெரி ஃபேமஸ் டாக்டர் ஆர் ஆக்டர் ஆர் சம்மன், ஓகே, அந்த செலிபிரிட்டிஸ்ல என்ன வேணா இருக்கலாம், நீங்க எனி இண்டஸ்ட்ரி, அதுல வரும்போது என்கிட்ட இது பர்சீவ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு டாக்டர்னா டாக்டர், ஒரு லாயர்னா லாயருக்கு வரணும், செலிபிரிட்டி கிட்ஸ் கம்ஸ், சில பொலிட்டிஷியன்ஸ் கம்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஜெனட்டிக்கல் இதுவும் இந்த பிரெயின் ரீடிங் ப்ரொஃபைலிங் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஹவு டஸ் இட் மேட்ச்? ஜெனடிக் பிரெயின் ப்ரொஃபைலிங்ன்றப்போ ஆப்வியஸ்லி இட் கம்ஸ் ஃப்ரம் த ஜீன்ஸ் தான். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா அது இன்ஹெரிட்டட் தான், அப்பா அம்மா தாத்தா ஏதோ ஒரு 7 ஜெனரேஷன்ல இருந்து ஏதோ ஒண்ணுதான் நமக்கு வரப்போகுது. ஓகே, பட் இட் டிஃபர்ஸ், அதான் சொன்னல, யாருக்குமே சேமாலாம் வராது, கண்டிப்பா அது மாறிடும் எல்லாருக்குமே. ஓகே, சோ ஆனா பாத்தீங்கன்னா இப்போ பேரண்டோட தான் சைல்டுக்கு கண்டிப்பா இருக்கணும்ன்றது நெசசரி கிடையாது, பட் தே கேன் ஹேவ் த குவாலிட்டிஸ் ஆல்சோ. ஓகே, சோ இது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே அந்த சைல்டுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ, நம்ம அந்த ஃபீல்ட்ல அவங்க பர்சியூ பண்ண வைக்கிறது நல்லது. இட் கேன் பி சேம் ஆர் இட் கேன் பி டிஃப்ரெண்ட் ஆல்சோ. இப்ப நிறைய செலிபிரிட்டி நீங்க சொன்ன மாதிரி ஆக்டரோட கிட்ஸ் ஆக்டர்ஸா வராங்க, சில பேர் வேற ஃபீல்ட்ல கூட தே ஆர் வெரி சக்சஸ்ஃபுல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த பேஸ் பண்ணி தான். இஸ் தேர் a case study what you have done? நான் வந்து you would have been good enough when you have become a celebrity like actor or somewhere, இல்ல வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கு, you would have done little more better in other career, ஆனா நான் வேற இடத்துல இருக்கேன் because I am more passionate about it. So can I switch from 360 degree or rotation மாதிரி என்னுடைய பர்சனாலிட்டி ஈகிளா இருக்கு, நான் டவ்வா மாறணும், இல்ல டவ்ல இருந்து ஈகிளா மாறணும், அந்த மாதிரி பர்சனாலிட்டி கண்டிப்பா மாத்தவே முடியாது. நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ கடவுள் அதை வச்சுதான் நம்ம இருந்தாகணும். ஓகே, அதை ஹேண்டில் பண்ற விதத்தை வேணா நம்ம மாத்திக்கலாம். நம்மளை பத்தி ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம பெட்டரா ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணுவோம், ஹேண்டில் பண்ணுவோம், அது மட்டும் தான் மாறும் நம்ம கிட்ட. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கெரியர்
கரியர்ல இருக்கேன், பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், எனக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ரிப்போர்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இது பண்ணலாம் அப்படின்றப்போ அவங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். அப்படி அது ஆக்சுவலா நமக்கே வரும். இப்ப நான் சொன்னல, நானே வந்து 3 years ஒர்க் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபீல் செட் ஆகல, எனக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கலன்னு நான் மாறினேன். ஸோ இதை நம்ம அவ்வளோ 3 வருஷம் கடந்து இன்ஜினியரிங்லாம் முடிச்சு அவ்வளோ தாண்டி வரதுக்கு இனிஷியலாகவே தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ எனக்கே முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இன்ஜினியரிங் போல மேபி ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேறு MBA படிச்சு இப்போ வேறு கோர்ஸ் கூட நான் படிச்சிருக்கலாம், எனக்கு அப்பயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா. பட் நான் எல்லாம் படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு செட் ஆகலன்னு மாறுற மாதிரி ஆயிடுது. இப்போ ஆக்சுவலா ஒரு ஜாப்ல இருக்கும், ஏன்னா வி ஹாவ் டு ஏர்ன் அவர் பிரெட் என்னும் போது ஐ டேக் தட் ப்ரெஷர் ஆஃப் ஏர்னிங் வாட் எவர் இட் இஸ், ரைட்? பட் மை பேஷன் லைஸ் ஆன் சம்திங் எல்ஸ் வேர் த ஏர்னிங் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் and it is not like what I am getting here will be much more lesser over there அப்படின்னும் போது how do you suggest to switch over or அந்த இண்டிவிஜுவலோட டெசிஷன் தான். ஏன்னா ஆனா அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஆக்சுவலா இப்போ எல்லாருக்குமே தான் ஒரு பேஷன் இருக்கும், சிலர் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கும், அதனால வந்து துணிஞ்சு இறங்கி அதுவுமே பிரெயின் ஃபங்க்ஷனிங் தானா? ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இஸ் ஆல்சோ இது இருக்குல்ல, பரவாயில்ல நான் இதை விட்டுட்டு ஐ வில் பர்சியூ மை பேஷன் அண்ட் அதுல சக்சஸ்ஃபுல் ஆகிறேன், இல்ல வெயிட் பண்ணி அந்த ரெசிலியன்ஸோட பர்சியூ பண்ணி வரவங்களும் இருக்காங்க. இல்ல நான் வந்து சேஃபா தான் இருக்கணும், நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஓகே, அத நீங்க பாத்திருப்பீங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி டெசிஷன் எடுத்து நல்லா பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனவங்களும் இருக்காங்க, சேஃபா இருந்து நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு இருக்கவங்களும் இருக்காங்க. இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். ஈவன் தோ நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருந்தாலுமே தே ஆர் இன் நார்மல் ஜாப், பரவாயில்ல எனக்கு இது சேஃபா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி தட்ஸ் மை பிரெட் அண்ட் பட்டர், நான் அது இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க நிறைய பேர். ஓகே ஓகே. ஸோ வாட் டு யூ லைக் டு டெல் to this generation parents, know what is the best advice you would like to give? இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோர் ஸ்கிரீன் டைம் இருக்கு கிட்ஸுக்கு, அண்ட் முன்ன மாதிரி பிசிக்கலி ஆக்டிவா இல்ல கிட்ஸ், அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நிறைய ஸ்கூல் டிஃப்ரெண்ட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது எஜுகேஷன் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பேரண்டா வந்து அவங்க சைல்ட பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா பேரண்டிங் வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும். ஓகே, அவங்க அதுக்காக நிறைய பேரண்டிங் கோர்ஸ் என்னமோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. பட் ஒரு பிரெயின் ப்ரொஃபைலிங் ரிப்போர்ட் அவங்க கிட்ஸுக்கு அவங்க எடுத்தாங்க அப்படின்னா சின்ன வயசுலயே அவங்க கிட்ட பத்தி எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, பர்சனாலிட்டி என்ன, என்னென்ன கெரியர்ல போகலாம், அவங்க லேர்னிங் ஸ்டைல் என்ன, ஒரு விஷயத்த எப்படி சொன்னா அவங்க குழந்தை புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி அவங்க சைல்ட பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்துருச்சுனாலே பாதி விஷயங்கள் வந்து வீட்டுல வந்து ஒரு பீஸ் வந்துரும். அவங்களால அவங்க கிட்ஸை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கோர்ஸ்ல படிக்க வைக்க முடியும். ஸோ அந்த கெரியர்ல அவங்க பர்சியூ பண்ண ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இல்லைன்னு வைங்களேன், இப்போ அவங்க பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கும், கிட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வேற இருக்கும். அண்ட் நிறைய கிட்ஸுக்குமே தெரியல, அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க சேர்றான், நானும் அந்த ஸ்கூலுக்கு போறேன், என் ஃப்ரெண்ட் இந்த கோர்ஸ் எடுக்கிறான், அவங்களுக்கும் தனக்கு என்ன வரும்னே தெரியாத மாதிரி இருக்கு. because of the influence of no someone is taking it, let me pursue that, அந்த மாதிரி டெசிஷன்ஸ் கூட எடுத்துறோம். அந்த ரிப்போர்ட் மூலமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, டிஸ்கஸ் பண்ணும்போது they get a clarity. என்னோட மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் செஷன்ல they get clarity. ஓ அப்ப எனக்கு இதெல்லாம் வரும். அப்ப நம்ம சொல்லுவோம்ல உங்களுக்கு வருமானு கேட்கும் போது, ஆமா எனக்கு வந்து லைக் கண்டென்ட் எனக்கு ரைட்டிங் நல்லா வரும், நான் வந்து பேசேஜ் எல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கு அதுல ஸ்கூல்ல எனக்கு அவார்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னுவாங்க. சம் பீப்புள் மேத்ஸ் எனக்கு நல்லா வரும், ஆமா நான் ஸ்கூல்ல லீடர்ஷிப் எனக்கு நல்லா வரும். அந்த மாதிரி அவங்களுக்கே ஒரு ஐடியா நம்ம கொடுப்போம். சொல்லும் போது தே ஆர் மோர் ரிலேட்டிங், அவங்களுக்கு அது ரிலேட் ஆகும்போது அப்ப அவங்களுக்கே தோணும், அப்ப நான் இந்த ஃபீல்ட்ல போலாம் போல, எனக்கு இது வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ் நான் பண்ணலாம், அந்த கான்ஃபிடன்ஸ் பேரண்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் வந்தாலே வந்து கண்டிப்பா அந்த ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சின்ன கிட்ஸ்லாம் சொன்னேன்ல, இப்போ ஜென்சி ஒரு ஜென் ஆல்ஃபா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல சேர்க்கணும், நாங்க குழந்தை ஓவர் டேலண்டடா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, விச் இஸ் வெரி குட். எல்லாமே கத்துக்கிறது நல்லதுதான். ஸோ எந்த ஸ்கில் தேவையோ அதை மட்டும் நம்ம கத்து கொடுத்தா யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மணி. இப்போ ஒவ்வொரு கிளாஸும் சேர்த்துட்டு வந்து 2 மாசத்துல கத்துக்காம வர்றதுக்கு என்ன வருமோ, இப்ப சொன்ன லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்க கிட்ஸ் வில் பிளே செஸ் வெரி வெல். ஓகே, யாருக்கு வந்து கினெஸ்தெட்டிக் நல்லா இருக்கும், ஃபுட்பால் ஒரு பாஸ்கெட் பால் அந்த மாதிரி விளையாடலாம். ஸோ அத்லெட்டிக்ஸ் நிறைய பேருக்கு நல்லா வரும், டான்ஸ் சில பேருக்கு நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி என்ன வரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்ல வந்து எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போலான்றதுமே வரும். ஓகே, ஸோ அந்தந்த இது மட்டும் அவங்க அனுப்பலாம்.
ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பேரண்ட்ஸ். Okay. அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், லேர்னிங் ஸ்டைல் என்ன, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வில் பி மோர் ஈஸி. Okay. Do you have any suggestion for this generation kids, Alpha and Gen Z? You have anything to say? சே லைக் எஜுகேஷன் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், பட் அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள், நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கணும், நிறைய பிஹேவியர் ஸ்கில்ஸ் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸும் இருக்கணும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் இருந்தாதான் இப்ப இருக்க சொசைட்டில ஒரு ஜென்ரேஷன் நம்ம சர்வை பண்ண முடியும், நம்மளால இது பண்ண முடியும். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் கெரியர் ஆப்ஷன்ஸ் இப்போ. முன்னாடி மாதிரியே கிடையாது. முன்னாடி ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஒரு 4-5 ப்ரொஃபஷன் தான் இருக்கு. இதை விட்டா வேற வழியே இல்லை, அப்படிதான் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணுதான் நம்மளும் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப அப்படி கிடையாது. தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ். அதுல என்ன வேணுமோ நம்ம ப்ராப்பரா அதுல நம்ம ஸ்கில் கத்துக்கிட்டு நம்ம அதுல எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா எனி கெரியர் தே கேன் டூ. ஓகே. நீங்க இந்த மாதிரி ஒரு கெரியர் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாதுப்பா. நான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இது ஒரு கெரியரா அப்படின்னு ஏதாவது யோசிச்சு கெரியர்ஸ் ஏதாவது ஒரு 2-3 தான் சொல்லுங்களேன். கெரியர் இந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட், ரேடியோ ஜாக்கி, அந்த மாதிரி விஜே ஆகலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட காட்டும். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த கிளையண்ட் காட்டும் போது அவங்களே சொன்னாங்க, ஆக்சுவலா அவங்க வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போல நீங்க ஆர்ஜேவை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அவங்க மேபி ஒரு 10-15 இயர்ஸ் பேக்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அவங்க பர்சியூ பண்ண விட்டாங்க. பட் இந்த ரிப்போர்ட்ல அவங்களுக்கு அது எக்ஸலன்ட் ஸ்கில்ஸா இருந்தபோது நான் சொன்னேன் நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ண. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா 15 இயர்ஸ் பேக்கே நான் ட்ரை பண்ணேன் ஆகணும்னு சொல்லிட்டு ரேடியோல, அப்புறம் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்கு. ஓகே. ஸோ அது இல்லாம இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் வெரி பர்டிகுலர், ஆர்ஜே, விஜே, அது இல்லாம எனிதிங்? கெரியர் நிறையவே அதுல ஒரு 30-40 கெரியர் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல எது நம்ம வேணுமோ சூஸ் பண்ணி. So you will give some set of career things also in your report actually. இதெல்லாம் போலான்ற மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். அது அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணும் அப்படின்றது. ஐ வுட் சே கோ அக்கார்டிங் டு த ட்ரெண்ட். ஏன்னா இப்ப வந்து 2020ல சில கெரியர் நல்லா இருந்துச்சு, 25ல சம் கெரியர்ஸ் ஆர் பூமிங். ஸோ இது இப்ப நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறோம் வைங்களா, ஒரு 10 வயசு குழந்தைக்கு அவங்க 20 இயர்ஸ் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கலாம். ஆல்வேஸ் கோ வித் த ட்ரெண்ட். ரிப்போர்ட் வந்து ஒரு பேக்கப், நமக்கு வந்து ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறது. But what is my brain all about? Which quotient I am very good at it அப்படிங்கிறது. So எனக்கு வந்து I will not have a confusion on choosing my skill set and excelling on the skill set. கரெக்டா? இந்த quotient of brain is good and அதே மாதிரி அந்த quotient of brain நான் வந்து மாத்த முடியாது இல்லையா? This is what my brain, left brain, right brain இப்படிதான் functioning அப்படிங்கிறது. You don't have any particular exercises to அதெல்லாம் எதுவுமே கிடையாது. whatever it is, but லைக் எப்படி நம்மளோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும், ஹைட், வெயிட், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் மாத்த முடியாது. நான் 4 இன்ச் வளரணும்னா வளர முடியாது. நான் வந்து என் முடி இப்படி மாத்துக்கணும், கர்லி ஹேர், ஸ்ட்ரெயிட் ஹேரா மாறாது. அதே மாதிரிதான் பிரெயின்மே. நம்ம வந்து என்ன இருக்கோ அதுதான், அதை வந்து நம்ம பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹேண்டில் பண்றதுக்கு தான் அந்த ரிப்போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இப்ப நேச்சுரலா இப்ப நடந்துட்டு இருக்க ட்ரையல் அண்ட் எரர். நான் ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறேன், வேலை பாக்குறேன், எனக்கு அது பிடிக்கல, நான் அப்புறம் வேற கோர்ஸ் படிக்கிறேன், வேற ஃபீல்டு மாறுறேன், அது பிடிக்கல, அடுத்து பிசினஸ் பண்றேன், அதுல நான் மேல வரேன். ஸோ இவ்வளோ ட்ரையல் அண்ட் எரர் பண்ணாம ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏதோ அந்த தேர்ட் ஆப்ஷனை ஃபர்ஸ்டே எடுத்து பண்ணிடலாம். ஸோ யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் டைம். True. Very good. பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ண ட்ரையல் அண்ட் எரர், ஸ்கேட்டிங் கிளாஸ், அப்புறம் மியூசிக் கிளாஸ், இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் சேர்த்துட்டு கடைசியா இந்த கிளாஸ் அவ செட் ஆயிட்டு இதுதான் அவ கத்துக்கிறா அப்படின்னு. பட் வாட் அபவுட் 1 or 2 years அவங்க நிறைய அதுல வேஸ்ட் பண்ணிருப்பாங்க டைம். அதை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். குட், வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன் எனக்கு ஆக்சுவலா இது. ஸோ நீங்க இப்போ உங்களை எப்படி கனெக்ட் பண்ணணும்? டு யூ டூ அன் ஆன்லைன் sessions or only offline sessions? How do you go with Actually, at least ஒரு மீட்டிங் நேர்ல வரது பெட்டர். Okay. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நேர்ல ஸ்கேனர் வச்சு தான் எடுக்கணும். Okay. அந்த பர்பஸ்க்காக நேர்ல வரணும். ஹோம் விசிட்ஸ் ஆல்சோ வி கேன் டு. டீம் ஹோம் விசிட் வேணா பண்ணலாம். அவங்க ஃபிங்கர்ஸ் ஸ்கேன் பண்றதுக்கு ஹோம் விசிட் வந்து பாசிபிள். பட் நேர்ல வரது இட்ஸ் மோர் எஃபெக்டிவ். ஓகே. ஒரு மீட்டிங் ஆச்சு. செகண்ட் மீட்டிங் கேன் பி டன் த்ரூ Zoom. ஓகே. அந்த ரிப்போர்ட் முடிஞ்ச அப்புறமா யூ கேன் டூ a counseling over the consultancy over Zoom கால்ல கூட செகண்ட் மீட்டிங் வச்சுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நேர்ல வரது நல்லா இருக்கும். ஓகே. அப்படின்னா ஹோம் விசிட் கூட பண்ணலாம். டு கேப்சர் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஹோம் விசிட் வந்து பண்ணலாம். ஸோ என்னோட ஆஃபீஸ்னா OMRல இருக்கு.
இப்போ அக்ராஸ் த சிட்டி வந்து சம் டைப் ஐ ஹேவ் சம் அகாடமி கூட சம் ஆஃபீஸ் கூட டைப் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ் கூட நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே ஸோ சென்னை வைஸ் ஐ கேன் சப்போர்ட். இஃப் அதர் சிட்டி அப்படின்னா இஃப் சம் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் அப்படின்னா அவங்க பிளேஸ்லேயே போய் நீங்க அதை பண்ணிடுவீங்க. அப்படிதான் போய் பண்ணுவேன். Okay, that's nice. So can we have a small demo if possible? ஷுவர். உங்களுக்கு வேணா பார்த்து சொல்றேன். Okay, thank you. ஸோ நம்ம 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்தா ஃபுல் ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். பட் தம் ஃபிங்கர் பார்த்து வந்து ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லலாம். Sure. இது லைட் மட்டும் ஆன் பண்ணி தரீங்களா? ஃபிளாஷ் Sure. லைட். Yeah. ஓகே. ரைட். Thank you. So you are actually a combination of a eagle and a dove personality. ஓ ஓகே. Yes. இப்போ நீங்க ஆக்சுவலா எனக்கு 2 பர்சனாலிட்டின்னு சொன்னீங்களா, டவ் அண்ட் ஈகிள், அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். Combination இருக்கும். ஓகே. It because of my left brain and right brain அந்த இதுன்னு. Left brain and right brain பாத்தீங்கன்னா left brain is more of a logical. Right brain is a creative brain. So that is separate. இது வந்து பாத்தீங்கன்னா left வந்து is for your personal life and right is for your professional life. Okay. That's nice. Thank you so much. It's interesting. எனக்கே வந்து I'm getting interested to know more about me and my thing, or maybe little later. So can we go for a rapid round before we close the session? Sure. Yeah, okay. I'm starting it. Okay. Left brain or right brain? You feel more connected with? Left brain. Left brain, okay. Book that changed your perception? The Parable of Pipeline. Okay. And intuition or logic? Intuition. Okay. Coffee or tea when you're decoding your so you're a coffee lover? Yeah. எனக்கு இதுல இன்னொரு கேள்வி கேட்கணும். அப்போ வந்து அவங்களுடைய ஃபுட் பேட்டர்ன் நமக்கு ஏதாவது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபுட் பேட்டர்ன் தெரியாது. பட் லைக்கிங் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. Okay. If you were not in a genetic brain reading, what you would have been actually? Business. Okay. If you could read brain of any historical figure, அப்படின்னா யாரை நீங்க வந்து? Personally I like MS Dhoni. So எனக்கு ஆசைனா தோனியோட இது வந்து பார்க்கணும், ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணுன்றது என்னோட ஆசை. Okay. The funniest misconception of people about what you do? அதான் people relate with astrology. என்னோட ஃபியூச்சர் பத்தி சொல்லுங்க, எனக்கு இது வருமா, இதை பார்த்தா அவ்வளோ தெரிஞ்சிருமா அப்படின்லாம் கேட்பாங்க. இட்ஸ் அ சயின்டிஃபிக் ப்ராசஸ். இப்போ சயின்ஸ் பிலீவ் பண்றோம்ல நம்ம, அது பிலீவ் பண்ண நல்லா இருக்கும். பட் பீப்புள் நிறைய பேர் அதை மிஸ்கன்செப்ஷனா எடுத்துக்குவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ன்றனால, ஏன்னா நம்ம அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி, நாடி விட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் nowhere related. It's fully scientific. One daily habit you swear for yourself or? So I do a 5-kilometer walk every day. That's nice. Okay. One dream location you would love to host a brain decoding retreat? Dubai. Okay. Career advice அப்படின்னா 3 வார்த்தைகள்ல என்ன சொல்வீங்க? Consistency is key. Okay. ஏன்னா any work you do, you have to be consistent. Result வருதோ இல்லையோ, நீ எஃபர்ட் கண்டிப்பா போட்டுட்டே இருந்தா one day you will get the result. Okay. Nature or nurture? Nurture. Okay. What is one thing you would have surprised about people? இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் இல்லாட்டி இன் ஜெனரல் ஒரு இல்ல ஒரு பர்சனை நீங்க பார்க்கறதா what surprises you? அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரெயிட்ஸ் வந்து அவங்க பழகுறது வேற மாதிரி இருக்கும், பட் ஃபிங்கர் பிரிண்ட்ல வேற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங். சம் பீப்புள் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க, பட் தேல் பி அ டாமினன்ட் பர்சனாலிட்டி. அப்புறம் லைக் நல்லா பழகி பார்த்தா தான் தெரியும். But they show as if they are soft. அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கேன். Oh, okay. Nice. Thank you so much for your time. Thank you. Nice meeting you. Thank you, Lavanya. Thank you so much.